இன்றைய தினமலர் செய்தியில் திருநெல்வேலியில் அரசியல் கட்சியினர் 200 கோடி ரூபாயை பதுக்கி வைத்திருந்ததாக தகவல் பேரில் வருமான வரித்துறை மற்றும் மத்திய தேர்தல் ஆணைய பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பணம் சிக்கவில்லை. மேலும் தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். உறுதியாக எந்த தகவலையும் வெளியே தெரிவிக்க முடியாது என கூறியதால் சோதனை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் தலையிட்டால் ஈரான் மீதான போர் நின்றது. சங்கிகள் எப்படி ஜீரணிக்கப் போகிறீர்கள் என பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் எக்ஸ் தளத்தில் திமுக ராஜ்யசபா எம்பி சல்மா பதிவிட்டிருந்தார். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வார்த்தைகளை பதிவிட்டுள்ளார். கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் தன் எக்ஸ் தள பதிவிலிருந்து இதை நீக்கிவிட்டார் திமுக எம்பி சல்மா. மேற்கு வங்கத்தில் பொதுமக்களின் பணம் 24,000 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு 13 ஆண்டுகளாக சிறையில் உள்ள சாரதா நிதி நிறுவன குழுமத்தின் தலைவர் சுதீப்தா சென் இப்போது அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. வணக்கம்.